ஏதோ ஒரு விஷயம் கிட்ட மறைக்கிறேன்னு நல்லாவே தெரியுது. ஏதோ ஒன்று உன் மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் சொல்லு. உங்க அண்ணன் விஷயம் எதுவுமா? ஆமா, ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அது எங்க அண்ணன் விஷயம் இல்ல. உங்க அண்ணன் விஷயம் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன இருக்கு? ஏய், உன்னோட காலேஜ் ஃபீஸா? அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல மாமா, அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. அப்புறம் என்னடாமா வேற எதுக்கு குழப்பிக்கிட்டு இருக்க? அது வந்து மாமா, எப்படி சொல்றது, நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும்ல. ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ரிசப்ஷன் நடக்கும். இல்ல இல்ல, நம்மளுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு என்ன நடக்கும்? கல்யாணம் ஆகுற அன்னைக்கு என்ன நடக்கும்? நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆரத்திலாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர சொல்லுவாங்க. அப்புறம் உட்கார வச்சு பாலம் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். வேற என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் என்ன? கல்யாணத்துக்கு வந்தவங்க ஒரு ஒருத்தரா கிளம்புவாங்க. ஷோ, சரியான மக்கு சாம்பிராணியா இருப்பாரு போலயே. ஷோ மாமா, நான் அத சொல்லல. எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க. ஓ, இததான் கேட்க வரியா? என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்க? சொல்லுங்க, என்ன நடக்கும்? தெரியலையேம்மா. ஆதி, ஆதி. மாமா, கீர்த்தனா வந்துட்டான்னு நினைக்கிறேன். விடுங்க. ஏய், அப்படி உட்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாமாவை பார்த்தா என்ன நினைப்பா? கையெடுங்க. ஆதி, ஆதி, லூசா நீ? இவ்வளவு போய் கட்டிப்பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க. கிறுக்கு மெண்டல் மாதிரி இருக்கு. எந்திரிடா மொத. கீர்த்தி, எப்படி இருக்கு எங்க ஜோடி பொருத்தம்? ஜோடி பொருத்தமா? கண்ட்ராவியா இருக்கு. தேங்க்யூ கீர்த்தி. தேங்க்யூவா? கண்ட்ராவியா இருக்குன்னு சொன்னதுக்கா? ஏய் லூசு, நீ எது சொன்னாலும் நான் ஆப்போசிட்டா தானே எடுத்துப்பேன். நீ கண்ட்ராவியா இருக்குன்னு சொன்னது எனக்கு கலக்கலா சூப்பரா இருக்குன்னு சொன்ன மாதிரி கேக்குது. ஓஹோ, அப்ப செம்மையா இருக்கு. உங்க ஜோடி பொருத்தத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவ்வளவு அழகா இருக்கீங்க. கீர்த்தி, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் டைரக்டாவே எடுத்துக்கிறேன். ஏய் லூசாடி நீ? அவனுக்கு தான் அறிவு இல்ல. அறிவு கட்ட ஜென்ம மாதிரி பண்ணிட்டு இருக்கான். உனக்கு எங்க போச்சு புத்தி? அவனை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க. ஏன் புருஷனை நான் கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? வாட்? புருஷனா? உனக்கு அவன் புருஷனா? அதனால என்ன? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு மேஸ்திரியோட பொண்ணு. உனக்கு டிஎஸ்பியோட பையன், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் புருஷனா? கீர்த்தனா, என்ன ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு வர? 2 நாள் முன்னாடி அடி வாங்கினது மறந்து போச்சா? இல்ல மறுபடியும் அதே மாதிரி அற விழணுமா? ஆமா, வீட்டுக்குள்ளே 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி கொஞ்சம் கொலாவிட்டு இருப்பீங்க. அதை கேட்டா எனக்கு அடி விழுன்னு சொல்லி மிரட்டுவ இல்ல? இங்க பாராதி, கொண்டவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து கொஞ்சி கொலாவிட்டு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு திரியறதுக்கு இது ஒண்ணு பார்க் கிடையாது, வீடு. அதுலயும் எனக்கு இதுல சம உரிமை இருக்கு. சோ நான் கேள்வி கேட்க தான் செய்வேன். கீர்த்தனா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சாரி, எங்க மேலதான் தப்பு. நிலா, நீ எதுக்கு இவகிட்ட சாரி கேக்குற? என்ன, நம்ம இவ ரூம்ல உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தோமா? நம்ம பாட்டுக்கு நம்ம ரூம்ல உட்காந்துருக்கோம். இவ எதுக்கு நம்ம ரூமுக்கு வரா? நம்ம ரூமா? ஏய், நீங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டு வெளியே போனீங்க? அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை பார்த்து வரேன்னு தானே போனீங்க. என்ன வரும்போது தாலி கட்டிட்டே கூட்டிட்டு வந்துட்டியா அவளை? என்ன புருஷன் பொண்டாட்டி ரம்ம ரூமா அது இதுன்னு ரொம்ப உரிமையா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க இங்க இருக்கிறது இருக்கட்டும், நீ எங்க போன? நான் சும்மா வெளியே போயிட்டு வரேன். யார் கூட போன? என் ஃப்ரெண்ட்ஸோட போனேன். இப்போ என்ன அதுக்கு? அரைஞ்சு பல்லெல்லாம் கட்டி கையில கொடுத்துருவேன் பாத்துக்க. ஏன் வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னா வீட்டுல ஒழுங்கா இருக்க தெரியாதா? இப்படித்தான் ஊர் சுத்த கிளம்பிடுவியா? ஏய், இப்ப நீ நிலாவை அசிங்கப்படுத்தினதுக்கு ஒழுங்கு மரியாதை அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இடத்த காலி பண்ற. என்னது? நான் மன்னிப்பு கேட்கணுமா? மாமா விட்டுடுங்க, மன்னிப்பெல்லாம் வேண்டாம். இவ சொன்னதெல்லாம் நினைச்சு நான் வருத்தப்படவும் மாட்டேன். இவ சொன்னதை நான் பெருசாவும் எடுத்துக்கவும் மாட்டேன். கேட்டியா? ஆஃப்டர் ஆல்னு சொன்னியே, அவ மனசுல 1% அது உனக்கு இருக்கா? ச்சே, உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு. நிலா, நீ சீக்கிரம் கீழே வா, நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அப்பாவை போய் பார்க்கணும்ல. சரி மாமா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் கீர்த்தனா அருணாச்சலம். இன்னொரு வாட்டி நான் அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுன, இந்த சீரியல்ல வர மாதிரி அசிங்கப்பட்டுட்டு அழுதுட்டு போயிருவேன் மட்டும் நினைச்சிடாத. ஓங்கி இழுத்த மூஞ்செல்லாம் திருகிட்டு போயிரும். ஏய், இங்க பாரு, இந்த மிலன் நிலாவை பத்தி உனக்கு தெரியாது. எல்லா டைமும் சும்மா வாயால பேசிட்டு இருக்க மாட்டேன். இந்த கத்தி பேசுறது, அவமானப்படுத்தி பேசுறது, அசிங்கப்படுத்துறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என்கிட்ட மட்டும் வந்துச்சு, இந்த முன்னாடி தொங்கிட்டு இருக்கிற 10 முடியும் அப்படியே சுருட்டி புடுங்கி தூக்கி எறிஞ்சிருவேன், பாத்துக்கோ. என்ன சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. புரிஞ்சுதுங்க அண்ணி. சொல்லு, புரிஞ்சுது அண்ணி. அண்ணியா? ஆமாண்டி, டப்பா தலைமண்டை. இங்க பாரு, உங்க அண்ணன் ஆதித்யா, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பியோட பையன். அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர்தான் எனக்கு புருஷன், போதுமா? நீயா? என்ன சொன்ன? இல்ல நீங்களான்னு கேட்டேன். ரொம்ப சந்தோஷம்.
இங்க பாரு, இந்த திருவிழால காணாம போன 4 வயசு புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்பாவியா பேசினா இவ அப்படியே சாஃப்ட் ஆயிடுவான்னு மட்டும் நினைச்சிடாத. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பேன் மட்டும் நினைக்காத. நான் ரொம்ப ரக்கடான ஆளு. அதுவும் டிஎஸ்பியோட மருமக, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸோட பொண்டாட்டி டாக்டர் மில்லர் நீலா. உரிச்சிருவேன் பாத்துக்கோ. வந்துட்டா ஆஃப்டர் ஆல் கீஃப்டர் ஆல்ட். இங்க என்ன நடக்குது? இது என்ன இவ வீடா இல்ல நம்ம வீடா? என்கிட்ட வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு போறா, அரஞ்சிட்டு வர போறா. போறவங்க வரவங்களாம் அரஞ்சிட்டு போறதுக்கு நான் என்ன லூசா? கீர்த்தனா, இந்த விஷயத்த நீ சும்மா விட்ட லைஃப் லாங் நீ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்றத பார்த்தா வீட்ல ஏதாவது முடிவு பண்ணிருப்பாங்களோ? இல்ல, இவங்களை சேரவே விடக்கூடாது. எப்படியாவது இவங்க 2 பேரையும் பிரிச்சே ஆகணும். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. நிலா, என்னை வாடி அடிச்சுட்டு போற? எவ்வளவு பேச்சு பேசுன? உரிச்சிருவியா? பாருடி, உனக்கு இருக்கு. இனிமே தாண்டி உனக்கான சம்பவமே ஆரம்பிக்க போகுது. ஆதித்யா, நல்லா இருக்கியா? நான் சூர்யா, உங்க அம்மாவோட அண்ணன் பையன். தெரியுது. ஆமா, எங்க என்ன திடீர்னு வந்திருக்க? அது வந்து என் தங்கச்சி நிலா இங்க மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்திருக்கா. அவளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு. அதான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அத்தை வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அதான் வந்தேன். தகுதி தராதாரம் இல்லாம ஆசைப்பட்டா இப்படிதான். டாக்டருக்கு படிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா படிக்கிறதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கான்னு முத பாக்கணும். ஆமா, எவ்வளவு ரூபாய் தேவைப்படுது? 1 லட்ச ரூபாய் கம்மியா இருக்கு. எங்க கிட்ட இருந்து இப்ப 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிருவ. திருப்பி எப்ப கொடுப்ப? கொடுத்துருவேன் ஆதித்யா. என்னால மொத்தமா 1 லட்சமா கொடுக்க முடியாது. அதான் மாசம் மாசம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். அத்தையும் பரவாயில்ல வேணாம் தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கொடுத்துறேன். மாசம் மாசம் அனுப்பி விடுறேன். மாசம் ஒரு 5000 ரூபாய் அது மாதிரி அனுப்பிச்சு விடுறேன். ஹோ, மாசம் 5000 ரூபாய் அனுப்பி 20 மாசம் 1 லட்சத்தோட கடனை அடைக்க போறேன், அப்படித்தானே? இல்ல, என்கிட்ட கொஞ்சம் அதிகமா காசு இருந்தா கூட மாசம் அதுக்கேற்ற மாதிரி அனுப்பிச்சிருவேன். ஒரு மாசம் 5000 ரூபாய், அடுத்த மாசம் ஒரு 8000 ரூபாய் இருந்துச்சுன்னா 8000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டுறேன். இல்ல இப்ப அது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி. வட்டியா? என்ன வட்டியான்னு வாய பழக்கிற? ஒன்னால இந்த 1 லட்ச ரூபாய் காசை எங்க வீட்டுல மட்டும்தான் வெறும் கடனா வாங்க முடியும். ஆனா இதுவே வெளியே போய் கேட்டேன்னா வட்டி போட்டு தானே தருவாங்க. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க எல்லாம் கிராமத்துல தான் வளர்றீங்க. என்னத்த பெருசா படிச்சு கிழிச்சு வேலைக்கு போறீங்க? 12வது வரைக்கும் படிக்க வச்சமா? சரி, எல்லாரும் இந்த காலத்துல டிகிரி வாங்குறாங்க. போனா போதுன்னு ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டு ஒரு டிகிரியை வாங்க வச்சு அவன் கையிலாவது புடிச்சு குடுப்பியா? அதை விட்டுட்டு இப்பதான் ஆசைப்பட்டுட்டான்னு டாக்டருக்கு படிக்க வைக்கிற. ஆமா, உன் தங்கச்சியே கிராமத்துல வளர்ந்த ஒரு பட்டிக்காடு. அவளை போய் கொண்டு வந்து சிட்டி காலேஜ்ல சேர்க்கிற. அதுவும் இருக்கிறதுலே பெரிய மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்க. இங்க சென்னை சிட்டி பொண்ணுங்களாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? உன் தங்கச்சிக்கு 1% கூட அதுல வராது. காலேஜ் கூட்டத்துல 1000 பேருக்கு மத்தியில நின்னா கூட உன் தங்கச்சி தனியா தெரிவாயா? அவ்வளவு பட்டிக்காடு அவ. ஆதித்யா, என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசாத. ஏய், நான் இதைத்தான் பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. போ, என்ன பண்ணுமோ, யார போய் பார்க்கணுமோ, யாருக்கிட்ட பேசணுமோ என்ன வேணா பண்ணிக்கோ. என்னையெல்லாம் உன்னால அசைக்க கூட முடியாது. ஒரு கஷ்டம்னு தேடி வந்தவனை இப்படி அசிங்கப்படுத்திட்டல. என்ன பத்தி ஏதாவது நீ பேசியிருந்தா கூட நான் எதுவும் எடுத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனா என் தங்கச்சியை பத்தி அசிங்கமா பேசினதுனால உன் காசும் வேணாம், ஒண்ணும் வேணாம். ஆனா இன்னைக்கு நீ பேசின பேச்சுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவ. இடத்த காலி பண்ணுடா. ஃபியூச்சர்ல ஒரு நாள் வருத்தப்படுவேனாமே? நான் தாண்டா என் ஃபியூச்சரே எழுதி வச்சிருக்கேன். எனக்கு ஏத்த மாதிரி தான் என் ஃபியூச்சரே இருக்கும். போடா. அன்னைக்கு ஆதித்யா பேசின பேச்சு இன்னமும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி என் தங்கச்சியை ரொம்ப அசிங்கமா பேசினான். அப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டிக்கா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஸ்டேட்டஸ் பார்த்து பார்த்து சாவடிப்பான். வேண்டாம், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். என்கிட்ட அது இருக்கு, உன்கிட்ட இது இல்ல. என்கிட்ட எல்லாமே இருக்கு, உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு பிரிச்சு பிரிச்சு பேசி என் தங்கச்சியை ஒரு நாளும் சாவடிப்பான். நிலா பாவம். அவளோட கனவு பெரிய டாக்டர் ஆகணுங்கிறது. அவளோட கனவு கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நிலாவால படிக்கவும் முடியாது, அவ கனவை நிறைவேற்றவும் முடியாது. இல்ல, இதை நான் சும்மா விட போறது இல்ல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது இப்பவே நிறுத்தி ஆகணும். ஷோ, காலேஜ் பஸ் வர விட்டுட்டேன். இன்னும் 2 பஸ் மாறி மாறி போகணும். ச்சே. ஏண்டி, என்னதான் பண்ணிட்டு இருந்த? காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்ட, குளிச்சும் முடிச்சிட்ட. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் லேட் ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல சாய். இன்னைக்கு மத்தியானம் பிரைடல் புக்கிங் இருக்குல்ல, எக்ஸாம் முடிச்சுட்டு டைரக்டா அங்க போகணும். இப்படியே போனா பிச்சைக்காரி மாதிரி இருப்பேன். அதான் ஒரு செட் Dress, ஒரு நெயில் பாலிஷ், ஒரு ஐலைனர், ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். அதுல லேட் ஆயிடுச்சு. பைத்தியம், எக்ஸாம் உனக்கு 1:30 மணிக்கு முடியும். பிரைடல் புக்கிங்க்கு நீ 1 மணிக்கே போகணும். சரி, ஓகே, செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடி எழுதி கொடுத்துட்டு நீ கிளம்பலாம். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்படி டைம் இருக்கும்?
அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சாய், எக்ஸாம் 10:30 மணிக்கு ஆரம்பிக்குமா? போன உடனே அந்த ஒரு புக்லெட் 45 பேஜ் ஃபுல்லா கடகடன்னு ஃபில் பண்ணிடுவேன். क्वेश्चनக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு தான் யோசிக்கணும். நம்ம பாட்டுக்கு எழுதுறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? எப்படியும் போன உடனே கடகடன்னு எழுதும்போது கை வலிக்கும். சோ நடுவுல ஒரு பிரேக் எடுத்துட்டு கைய பெஞ்சுக்கு அடியில வச்சு நெயில் பாலிஷ் போட்டு முடிச்சிடுவேன். அடி பாவி, இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று இருக்கு, அதை கேளு. சொல்லி தொலை. இப்ப நான் காலேஜ்க்கு கிளம்பி இருக்கிற மாதிரி சுடிதார் போட்டிருக்கேன். ஆனா பிரைடல் புக்கிங் போகும்போது கொஞ்சம் மாடர்னா போனா தானே நம்ம கொஞ்சம் எடுப்பா தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ட்ரெஸ் எடுத்துட்டு போறேன். அதை எப்ப மாத்துவேன் தெரியுமா? கடன்னு எழுதிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிரேக் தேவைப்படுமா, ரெஸ்ட் ரூம்னு கேட்டு வெளியே போவேன். வெளியே போய் பாத்ரூம்குள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திடுவேன். ட்ரெஸ் மாத்திடுவியா? ஜனனி, கண்டுபிடிச்சாங்கன்னா உன்னை சாவடிச்சிருவாங்க. ஏய், கண்டுபிடிக்க மாட்டாங்கடி. ஏன்னா நான் போட்டிருக்க சுடிதார் கலர்ல தான் அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிருக்கேன். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் எழுதுற? பேசாம செமஸ்டருக்கு லீவ் போட்டுட்டு பிரைடல்க்கே போக வேண்டியதானே? ஏய், இப்ப வரைக்கும் நான் அரியரே இல்லாம எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்டி. இப்ப இந்த எக்ஸாம் நான் எழுதல, அரியரா வந்து விழும். அடுத்த செமஸ்டர்ல இன்னும் கஷ்டமா இருக்கும். ஏதோ ஒண்ணு, நம்மளுக்கு தேவை பேஜ் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு வரதான். அதை ஃபில் பண்ணாலே பாஸ் மார்க் போட்டுருவாங்கடி. இன்னமோ பண்ணி தொலை, மாட்டாம இருந்தா சரிதான். சாய், இங்க பாருடி, கூகுள் பே நிக்குது. கூகுள் பேவா? ஏன்டி அப்படி சொல்ற? இவரு தானடி உன்கிட்ட எனக்கு 2500 வாங்கிட்டு இன்னும் 1 ரூபாய் கூட அனுப்பாம இருக்காரு. சரி, லூசு மாதிரி அதை பத்தி கேட்காத, இறங்கு. ஹலோ மிஸ்டர் ஜிபே. ஏங்க சாய், நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சூர்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேங்க. அப்பாக்கு இப்ப நல்லா இருக்கா? டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சா? இல்லங்க, கடைசியா கொஞ்சம் ஸ்கேனர் பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணும். ஒரு 2 days அப்சர்வேஷன்ல இருந்துட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓ, சூப்பர் சூப்பர். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். தெரியலங்க, நீங்க ஏதோ கடவுள் மாதிரி அன்னைக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்க. அமௌண்ட் உங்க கண்ணுக்கு வேணா அது சின்னதா இருக்கலாம், ஆனா எனக்கு அது கரெக்டான டைம்ல கரெக்டான அமௌண்ட்டா தெரிஞ்சது. இந்த 1ஆம் தேதி எனக்கு அக்கௌண்ட்ல சம்பளம் போட்டுருவாங்கங்க. போட்டோன்னே ஃபர்ஸ்ட் வேலையா 2500 உங்களுக்கு அமுச்சு விட்டுறேன். ஐயோ சூர்யா, நான் சொல்றது கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவை பாருங்க. அப்பாவோட ஹெல்த் தான் முக்கியம். அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையா ஒரு 6 மாசம் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தா போதும். கொடுக்கவே வேணாம் தான் சொல்றேன், ஆனா நீங்க கேட்க மாட்டீங்களே. ஐயோ இல்லங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்காது. நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். ஆனா ஒரு 3 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. 1ஆம் தேதி சம்பளம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் 2500 உங்களுக்கு அமுச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். இந்த காலத்துலயும் இப்படி ஒரு ஆளா? இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு. காசை கொடுத்தே ஆவேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. சூர்யா, சொல்ல மறந்துட்டேன். இவ என் தங்கச்சி ஜனனி. ஹாய்ங்க, நல்லா இருக்கீங்களா? ப்ரோ, நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு என்ன, 1ஆம் தேதி எங்க அக்கா அக்கௌண்ட்டுக்கு 2500 போடணும் நீங்க நினைக்கிறீங்க, அதானே? சாயோட கேரக்டர் எப்படின்னா எல்லாருக்குமே ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவா. ஆனா எதையுமே அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டா. அதனால உங்க அமௌண்ட் அவ எதிர்பார்க்க மாட்டா. பட் நான் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் எதிர்பார்ப்பேன். பேசாம எனக்கு அந்த அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டுருங்களேன். என் நம்பர் வேணா தரேன். சூர்யா, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவ இப்படிதான் மென்டல் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஜனனி, உங்க அக்கா மட்டும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கே அனுப்பிச்சு விட்டுறேன். ஐயோ, அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணு, ஒண்ணா தின்னுமோ பண்ணு. பைத்தியமே, வாய மூடிடி கொஞ்ச நேரம். அப்பா, பஸ் வந்துச்சு, போய் தொலை. நான் இந்த பஸ்ல போக மாட்டேனே, அடுத்த பஸ்ல தான் போவேனே. சரி, அப்ப நின்னு அடுத்த பஸ்ல ஏறு, நான் கிளம்புறேன். ஹே, நின்னு ஏத்தி விட்டு போடி, சுருப்பு பிஞ்சிரும். மரியாதை இந்த பஸ்ல ஏறு. சரி ஓகே, நானே ஏறி போறேன். எனக்கும் செமஸ்டருக்கு லேட் ஆகுது. சாய், போயிட்டு வரேன். பை ஜிபே. ஜிபே வா? அதாங்க, அடிக்கடி ஜிபே ஜிபே உங்களை கூப்பிட்டு பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்பதானே என்ன ஞாபகம் வச்சு எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சு விடுவீங்க. அதுக்கு தான். பை. சாரி சூர்யா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ இப்படிதான் ஏதாவது லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பா. பரவாயில்லைங்க, ஆனா அவங்க கிட்ட பேசுறதும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. ஆமா, நான் இங்க வர்றப்ப உங்க முகம்லாம் வாடி இருந்துச்சு. என்னாச்சுங்க? அப்பாக்கு எதுவும் ப்ராப்ளமா? இல்லங்க, அப்பாக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நல்லா தான் இருக்காரு. சரி, இல்ல முகம் வாடி இருந்ததுனால கேட்டேன். அது வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குங்க, அதை பத்தி யோசிச்சுட்டே நின்னுட்டு இருந்தேன். ஆமா, நீங்க என்ன பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கீங்க? எங்கேயும் வெளியே போணுமா? ஆமாங்க, அப்பாக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. கூட என்னோட அத்தை, என் தங்கச்சி எல்லாருமே அங்க இருக்காங்க. அதான் கம்பெனிக்கு போய் ஒரு டே பார்த்துட்டு வரலாமேன்னு கிளம்பி போயிட்டு இருக்கேன். கம்பெனியா? எந்த சைடு இருக்கு? பாலக்கரை இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டி போகணும். இங்கதானா? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். நான் அது வழியா தான் போறேன். ஐயோ இல்லங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் பஸ்லயே போய்க்கிறேன். இதுல என்னங்க சிரமம்? நான் அது வழியா தான் போறேன், வாங்க. சரி.